பாஜகவுக்கு 23 தொகுதிகள் மட்டும்தான் கராராக சொன்ன எடப்பாடி. அதிர்ச்சியில் அமித்ஷா. விஜயுடன் சேர்ந்த ஓபிஎஸ், டிடிவி. அதிர்ச்சியில் எடப்பாடி. நாலா பக்கமும் ஸ்டாலினை முற்றுகையிடும் போராட்டங்கள். அதிர்ச்சியில் திமுக. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழ்நாட்டிற்கு அனுப்பியது பெரிய அளவில் பலனை கொடுக்கவில்லை என்று டெல்லி அப்செட்டில் உள்ளதாம். இவரை அனுப்பினால் எல்லாம் சரியாகிவிடும், கூட்டணி உறுதியாகிவிடும் என்று அமித்ஷா நினைச்சது கைகூடவில்லை என்று சொல்லப்படுகிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலோட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று முதல் நாள் ஆலோசனை செஞ்சார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக சார்பில் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கேபி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க. அதுபோல் பியூஷ் கோயலோட மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க. எம்ஆர்சி நகருக்கு வந்த பியூஷ் கோயலை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணியும் தங்கமணியும் வரவேற்றாங்க. தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக கடந்த செப்டம்பரில் நியமிக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் பைஜந்த் பாண்டாவிற்கு பதிலாக பியூஷ் கோயல் இப்பொறுப்பை ஏற்றார். இப்படிப்பட்ட நிலையில தான் எடப்பாடியுடன் அவர் சந்திப்பை நடத்தினார். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், மாமக, தமாக, ஏடிபி, ஐஏஎஃப்இ மற்றும் எம்விகே இணைந்து மொத்தம் 159 இடங்களை கைப்பற்றினாங்க. திமுக மட்டும் 126 இடங்களை பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. அதே தேர்தலில் பாஜக போட்டியிட்ட 20 தொகுதிகளில் 4 இடங்களை வென்றது. அதிமுகவுடனான கூட்டணியும் வேட்பாளர்களின் தொகுதி ஃபார்மாலிட்டியும் 2001க்கு பிறகு பாஜக மீண்டும் மாநில சட்டசபையில் காலடி பதிக்க உதவியது. 2024 மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் கூட பாஜக தனது வாக்கு சதவீத இரு இலக்கை எண்ண அதிகரிக்க முடிந்தது. அதைத் தொடர்ந்து தமிழகம் வந்த பியூஷ் கோயல் இந்த மீட்டிங்கில் பாஜகவுக்கு 23 தொகுதிகள் ஒதுக்க அதிமுக ஒப்புக்கொண்டதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலோட நடந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதிமுக 170 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் தேமுதிகவுக்கு 6 தொகுதிகளில், பாமகவிற்கு 23 தொகுதிகள், தினகரன் திரும்பி வந்தால் அமமுகவிற்கு 3 தொகுதிகள் வழங்க எடப்பாடி ஒப்புக்கொண்டதா சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பில் கூட்டணி சுமூகமாக இருக்கும் நிலையில் ஆலோசனைகள் செய்யப்பட்டதாகவும் கூட்டணிக்குள் புதிய கட்சிகளை இணைப்பது பற்றி இவர்கள் ஆலோசனை செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் டிடிவி தினகரன் இதை மறுத்துள்ளார். தேனி ஆண்டிப்பட்டியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் என்ன சொன்னார்னா, அமமுக வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு, எங்களை தவிர்த்து விட்டு யாரும் வெற்றி பெற முடியாத நிலை நிலவுது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 6 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டது என்பது வதந்தி. ஊடகங்கள் செய்திகள் உண்மைத்தன்மை தெரியாமல் வெளியிடக்கூடாது. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு நாங்கள் தான் கல்யாணம் செய்வோம் என்று கூறியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பன்னீர்செல்வமும் இந்த கூட்டணிக்கு செல்ல விரும்பவில்லையா. மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் நிர்வாகிகளுடன் நேற்று பன்னீர்செல்வம் சந்திப்பு நடத்தினார். இந்த சந்திப்பில் பல விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டன. அதன்படி அதிமுகவில் மீண்டும் இணையலாமா, அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா அல்லது தாவேகாவுடன் கூட்டணி வைக்கலாமா, திமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்று பன்னீர்செல்வம் ஆலோசனை செய்ததாக சொல்லப்படுகிறது. இதில் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவுடன் இனி இணைய வேண்டாம், அவர் இறங்கி வருவது போல தெரியவில்லை, இனி அதிமுகவுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஓபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இதையடுத்தே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழ்நாட்டுக்கு அனுப்பியது பெரிய அளவில் பலனை கொடுக்கவில்லை என்று டெல்லி அப்செட்டில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இவரை அனுப்பினால் எல்லாம் சரியாகிவிடும், கூட்டணி உறுதியாகிவிடும் என்று அமித்ஷா நினைச்சது கைகூடலை என்று சொல்லப்படுகிறது. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் 2 பேருமே கூட்டணிக்கு வரவில்லை. தேமுதிக, பாமகவும் இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. இதனால் பியூஷ் கோயலை அனுப்பியது தோல்வியில் முடிந்துவிட்டது என்று அமித்ஷா அதிருப்தியில் இருக்காராம். ஆனால் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் திட்டம், அதற்காக திமுகவுடன் கூட கைகோர்க்க தயார் என சொல்லி வருகிறாராம் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள். அதனால்தான் தனது தொண்டர்கள் மீட்பு குழுவை கழகமாக மாற்றியிருக்கிறாராம். இதற்கிடையே பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் நடத்திய ஆலோசனை திமுகவுடன் சேரலாமா, தமிழக வெற்றி கழகத்துடன் சேரலாமா என 2 கேள்விகள் மட்டுமே முன்வைக்கப்பட்டிருக்காம். இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் சேரப்போவதில்லை என்பது உறுதியாக இருக்காரு.
அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தா துணை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும். தஞ்சாவூர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் தனக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதுதான். சொல்லப்போனால் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் வாக்குகள் கணிசமாக உள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களிலும் சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோருக்கு நல்ல செல்வாக்கு உள்ளது. அங்கு தமிழக வெற்றிக் கழகம் சற்று வீக்காக இருக்கும் நிலையில் ஓபிஎஸ், டிடிவி ஆகியோரை வைத்து சமாளித்து விடலாம் என்பதுதான் விஜயின் திட்டம். இதனால் டிடிவி தினகரனின் முன்மொழிவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவே சொல்லப்படுகிறது. விரைவில் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் இறுதி செய்யப்பட்டு பொங்கலுக்கு பிறகு கூட்டணி தொடர்பான இறுதி அறிவிக்கைகள் வெளியாகலாம் என்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினர். மேலும் தங்களுடைய வலுவான வாக்கு வங்கியாக இருந்தவர்களே இன்னொரு பக்கம் எதிர்த்து போராட்ட அரசியலை முன்னெடுத்து இருக்கிறாங்க. கூட்டணி கட்சியினரே குடைச்சல் கொடுக்கவும் தொடங்கி இருக்கிறாங்க. இப்படி சுற்றி சுற்றி நெருக்கடிகள் இருக்க இவை எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய வகையில் புதிய ரூட்டை எடுத்து இருக்கிறார் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழிக்கு கூடுதல் பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். அதில் முக்கியமாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவை உருவாக்கி அதற்கு தலைமை பொறுப்பையும் கனிமொழிக்கு கொடுத்திருக்காரு. இந்த குழுவில் அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா, கார்த்திகேய சிவசேனாபதி உள்ளிட்ட பல முக்கியமானவர்கள் இடம் பிடித்திருக்கிறாங்க. மேலும் புதிய வாக்குறுதிகள் தயாரிக்கப்பட்டு வெளிவந்தால் ஏற்கனவே அவர்கள் சொன்ன 525 வாக்குறுதிகள் என்ன ஆனது? அதிலே மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் பொய்களை அடுக்கிக் கொண்டு போனால் மக்கள் எவ்வாறு திமுக ஆட்சியை நம்புவார்கள்? ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி வெற்றி என்பதை பெற்று தருவார்கள். இன்னொரு பக்கம் விஜய் தற்போது அரசியலில் வந்ததிலிருந்து திமுகவுக்கு அடிமேல் அடி விழுந்து கொண்டேதான் இருக்கிறது. தொடர்ந்து இவ்வாறே போய்கொண்டிருந்தால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.